ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேலிட் சுடோக்கு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு ஹேஷ் செட் கொஸ்டின். ஓகே, இந்த ஹேஷ் செட் என்னன்னா, இது வந்து அந்த வேல்யூஸ் நம்ம செட்டில் போடுறது வந்து ஹேஷ் டேபிள் கிரியேட் பண்ணி டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இப்போ ஒரு அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 4, 2, 1. இப்போ நம்ம வந்து அரேல வந்து செக் வெதர் தெர் இஸ் 2 அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உனக்கு வந்து இங்கே வந்து 2 இருக்குது அப்படின்னு O(n) டைம்ஸில் கொடுக்கும். பட் நம்ம இதுவே செட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இதான் ஹேஷ் செட். இப்போ ஹேஷ் 3 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஹேஷ் 2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபாஸ்டர் ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா வந்து ஹேஷ் செட் யூஸ் பண்ணும்போது இருக்கும். அதனால தான் we are moving with ஹேஷ் செட். ஓகே கைஸ், ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டின், அந்த வேலிட் சுடோகோ கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே டடா, திஸ் இஸ் யுவர் வேலிட் சுடோகோ கொஸ்டின். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 99 சுடோகோ போர்டு இருக்குது. அந்த போர்டு வந்து வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு 3 ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்புறம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் விஷயம் கொடுத்துருக்கோம். தென் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த போர்டு. அந்த போர்டோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் வந்து இன்புட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம அவுட்புட் வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். தென் ஓகே, நாங்கள் இப்போ கொஸ்டின் போவோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு 9x9 மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, இது வந்து ஒரு 9x9 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. தென் ரோஸ் அண்ட் காலம்ஸாக கரெக்டாக ஃபில்ட் ஆகிருக்கும். ஓகேவா? எல்லாமே ஃபில் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரூல்ஸ் வந்து 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோஸு, காலம்ஸு, தென் சப் பாக்ஸஸ். சப் பாக்ஸஸ்னால் பாருங்கள், இந்த 9x9 பெரிய மேட்ரிக்ஸில் இந்த 3x3 கிரிட் இருக்குது பாரு, இதுதான் ஸ்மால் பாக்ஸஸ். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா 1 to 9 நம்பர்ஸ் தான் இருக்கணும், ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் தி ரூல்ஸ் ஃபார் தி கொஸ்டின். ஓகே, வேலிட் சுடோக்கோனா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏவா, இதுதான் இந்த வேலிட் சுடோக்கோ போர்டுன்றது இப்படி தான் இருக்கும் கைஸ் பார்க்க. இதில் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இதில் இந்த ரெட் கலரில் இருக்க நம்பர்ஸ்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணணும். இது எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னா, நம்ம ஃபில் பண்ணுற விதத்தில் இப்போ இந்த ரோவில் வந்து எந்த ஒரு ரிப்பீட்டேஷனுமே இருக்கக்கூடாது அந்த 1 to 9 நம்பர்ஸில். அதே மாதிரி எந்த ஒரு காலம்ஸ்லையும் 1 to 9 நம்பர்ஸ் ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு கிரிட்லையுமே 1 to 9 நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. ஐ மீன் இப்போ 5 இருக்குன்னா இங்கேயும் 5 இருக்கக்கூடாது. ஓகேவா? பாருங்கள், இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 1 to 9 நம்பர்ஸ் இருக்குது, ரிப்பீட்டேஷன் இல்லை. இதுதான் வேலிட் சுடோகோ அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. நான் 2 அப்ரோச் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே அப்ரோச்சுக்கு ஜாவா கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களோட கிட்டப் ரெப்போட நீங்கள் அந்த ஜாவா கோடை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் அப்ரோச் பார்த்துட்டு. ஓகேவா? இது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் போடுங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகே, இப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, இங்கே வந்து 9x9 மேட்ரிக்ஸ் தானே இது. ஓகேவா? அப்போ 0 to 8 அதோட காலம் இண்டெக்ஸஸ். அதே மாதிரி 0 to 8 வந்து ரோ இண்டெக்ஸஸ் இருக்கும். தென் ஒரு கிரிட்டுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரிட் 0 அப்படின்னு 0 to 8 வரைக்கும் கிரிட்டுக்கும் இண்டெக்ஸ் போட்டிருக்கேன். நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, நமக்கு பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி வந்து ஃபார் லூப்லாம் நல்லா யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பேட்டர்ன் பிரிண்டிங்கோட ஒரு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னா அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க மறக்காமல். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்னா ரோஸு, காலம்ஸு, கிரிட்டு எல்லாத்தையும் செப்பரேட்டாக செக் பண்ணலாம். ஓகே, ரோஸ் எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, அவுட்டர் லூப்பில் வந்து ரோஸ் வச்சுக்கலாம், இன்னர் லூப்பில் வந்து காலம்ஸ் வச்சுட்டு ஒரு ஒன்று ஐட்ரேட் ஆகிட்டே வரணும். ஓகேவா? அவுட்டர் லூப் க்ரியேட் பண்ணாலே செட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகே, செட்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணும். தென் ஃபாஸ்டர் ரிட்ரைவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே அந்த செட்டில் நீங்கள் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபால்ஸ், ரிட்டன் ஃபால்ஸ், அவ்வளோதான். ஆல்ரெடி எலமெண்ட் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபார் லூப் போட்டு செக் பண்ணுங்க. இப்போ இது என்னது 5 வந்து செட்டில் இருக்கா? நம்ம ஃபஸ்ட் செட் இனிஷியலாக எம்டியாக இருக்கும். ஸோ 5 வந்து இஸ் நாட் இன் செட். ஸோ என்ன பண்ணால் செட்டில் வந்து 5 ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் இங்கே 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 3 இருக்கா, நான் நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் செக் பண்ணும். இல்லை, ஸோ 3 செட்டில் ஆட் பண்ணிக்கோ. 5 ஆல்ரெடி இன் செட். ஸோ இது ரிட்டன் ஃபால்ஸ். ஓகே, இதே மாதிரி தான் கான்செப்ட் காலம்க்கும். ஒரு காலமாக இருக்குது. நான் 0th காலம் மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். இதில் ஒரு காலமாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி கிரிட் செக் பண்ணும். கிரிட் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். இப்போ கிரிட் வந்து நம்ம வந்து ஐட்ரேட் ஆகி போகணும்னா நமக்கு வந்து ஒரு கிரிட்டோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா? ஒரு லிஸ்ட்டாக அரேவா அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த எலமெண்ட்டை வச்சு நான் வந்து ஒரு எலமெண்ட்டை ஹைட்ரேட் பண்ணிட்டு போகலாம். இப்போ 0,0 தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கிரிட்டில் இங்கேருந்து இங்கே +3 போட்டால் இந்த பொசிஷன் வரைக்கும் போயிடலாம். இப்போ கீழே போகணுன்னா +3 போட்டு கீழே போய்க்கலாம். ஓகே, அது மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், அந்த மொத்த கிரிட்டை வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். இதுக்கான ஜாவா கோடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். எண்டில் அந்த கோடை வந்து நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
இது வந்து இன்னொரு அப்ரோச். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டே வந்து 0 to 9 இருக்கிற மாதிரி ஒரு அரே ஆஃப் செட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த அரே இருக்குது, அந்த அரேயில் மொத்தம் 9 செட்ஸ் இருக்குது. ஓகேவா? 5 6 7 8 9. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு செட்டிலே நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஒரேடியா. ஓகே, 2 ஃபார் லூப் போட்டுக்கோங்க. டாட் இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த செட்டுனா ஃபால்ஸு, இல்லாட்டி ஆட் டு த செட்டு. இங்கே வந்து ஒரு இப்படி அங்கே என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டாக வந்து ஃபஸ்ட் அப்ரோச்சில் வந்து செக் பண்ணுவீங்க. ரோஸ் தனியாக, காலம்ஸ் தனியாக, கிரிட் தனியாக. இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரேடியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ஃபார் லூப்லேயே IJ கிரியேட் பண்ணிடலாமா? ரோ காலம்க்கு IJ யூஸ் பண்ணிக்கலாம். கிரிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த செட்டில் எத்தனை செட்டில் இந்த கிரிட் எலமெண்ட்டை ஆட் பண்ணும் அப்படின்றதுக்கு. இப்போ இந்த பொசிஷன் 0, இதில் வந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க, 8ன்னு எடுத்துக்கலாம். இந்த 8ன்ற எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னது? காய்ஸ், இந்த ஃபார்முலா போட்டு நான் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதை ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, ஹேஷ் செட்டில் இப்போ நார்மலாக ரோஸ் வந்து எந்த செட்னு போட்டுடலாம், காலமும் எந்த காலமும் செட்டில் போட்டுடலாம். ஆனால் எந்த கிரிட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதில் அந்த செட்டில் போய் நான் வந்து கிரிட் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அது கிரிட் கண்டுபிடிக்கணும். அந்த கிரிட்டு வந்து பாருங்கள், 0 1 2 3 4 5 6 7 8 இருக்கா, அது நம்பரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஏன் வந்துச்சு. இது கொஞ்சம் மேத் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஈஸி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? G of I equal to I divided 3 into 3 plus J divided 3. ஓகேவா? இப்போ இதில் வந்து இப்போ வந்து இங்கே ஒரு 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த 8ன்ற நம்பரோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 2, 2 I, J. நம்ம இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 2 divided by 3 into 3 plus இங்கே என்ன இருக்குது, 2 divided by 3. இது என்னது, 0 into 3 வரும், ப்ளஸ் இதுவும் 0 தான், ஃபுல்லாக 0. அப்போ 0th கிரிட்டில் வந்து இந்த எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த கோடில். இந்த ஃபார்முலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கோடில். எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் வேணால் எடுத்தீங்களோ கரெக்டாக உங்களுக்கு அது வந்து எத்தனாவது கிரிட்டில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. 5 இருக்குது. 5ஓட I, Jன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து 7th ரோவில் இருக்குது, தென் 8th காலமில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள். 7 divided 3 into 3 plus 8 divided 3 இருக்குமா, ஈக்குவல் டு 7 இது பண்ணிங்கன்னா என்ன வரும், 2. ஓகேவா? இன்ட்டு 3 ப்ளஸ் 8 divided by 2 3 போட்டிங்கன்னா தட்ஸ் 2 வந்து 2 தான். தென் 2 3 சார் 6. 6 plus 2 what, 6 plus 2 is 8. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து இந்த 5ன்ற நம்பர் வந்து 8th கிரிட்டில் இருக்குது. அப்போ 8th செட்டில் போய் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த 2 அப்ரோச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் வாட்ச் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்கள், நமக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, கோட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் சம்மரி பார்த்துடலாம். இதுதான் நம்ம கொஸ்டின் கைஸ், வேலிட் சுடோகோ. இதில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் என்ன பண்ணோன்னா ரோஸ் காலம்ஸ் கிரிட்னு தனித்தனியாக செக் பண்ணுவோம் ஃபார் லூப் போட்டு. அதில் கிரிட்டுக்காக தான் கிரிட்டில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஸ்மால் கிரிட்டோட ஸ்டார்ட் பொசிஷனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகேவா? செகண்ட் அப்ரோச்சில் நம்ம வந்து செட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிடுவோம். தென் அந்த கிரிட் செட்டில் அது எந்த செட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதில் ஏன் 3 3ன்னு போடுறோன்னா இது வந்து 9 into 9 மேட்ரிக்ஸ். ஸோ இட் இஸ் வந்து டிவைடட் பை 3 வந்து கரெக்டாக இருக்கும்ன்றனால 3 இப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த பொசிஷன் 0 1 2 3 4 5 6 7 8 எல்லா நம்பர்ஸுமே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது கொஸ்டின், இது ஃபர்ஸ்ட் அப்ரோச், இது வந்து செகண்ட் அப்ரோச். ஓகே, கூட பாருங்கள், இந்த அப்ரோச்சஸையும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நீங்கள் வந்து சியில் ++ல் போட்டால் ஓகே, ஜாவாவில் போட்டாலும் ஓகே, பைத்தானில் போட்டாலும் ஓகே, எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் தான், இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? சின்டாக்ஸ் மட்டும் லைட்டாக மாறும் இல்லையா. தென் பைத்தான்லேயும் ஹேசெட் தான், ஜாவாலேயும் ஹேசெட் தான். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக தான் இருக்கும், சின்டாக்ஸ் மட்டும்தான் கைஸ் மாறும். ஓகே, கூட பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, தென் டைம் ஸ்டாம்ப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ தட் நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போய் பார்த்துக்கலாம். ஜாவா போகணும், டேரெக்டாக ஜாவா போயிருங்க. பைத்தான் போகணும், டேரெக்டாக பைத்தான் போயிருங்க. கைஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சோட பைத்தான் கோட். ஃபர்ஸ்ட்டு ரோஸ் தனியாக செக் பண்ணியிருக்கேன், தென் காலம் தனியாக செக் பண்ணியிருக்கேன், தென் ஸ்டார்ட்ஸ்னு ஒரு கிரிட்டோட ஸ்டார்ட் பொசிஷன் போட்டுட்டு அந்த ஒரு ஸ்மால் கிரிட்டையும் செக் பண்ணியிருக்கேன்.
தென் பிகாஸ் இது எது அப்பயும் அது ஃபால்ஸ் வராட்டி ட்ரூ ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அவுட்டர் ஃபார் லூப்க்கு அப்புறம் செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் இன்னர் ஃபார் லூப் அந்த எலமெண்ட்டை வந்து ஐட்டமில் இது பண்ணிக்கிறேன். அந்த ஐட்டம் வந்து நம்ம செட்குள்ளே ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இல்லை அது அந்த டாட்டா இல்லைன்னா, ஏன்னா டாட்டை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க. அந்த செட்டுக்குள்ளே ஆட் பண்ணிடணும். இது வந்து ஃபுல்லாக எல்லா ரோஸுக்கும் ஐட்ரேட் ஆகிடும். சேம் கான்செப்ட் அப்படியே வந்து காலம்ஸ்க்கு. பட் காலம்ஸ்க்கு வந்து இந்த ஐட்டம் செட் பண்ணும்போது போர்டு வந்து ஜேக்கமா ஐன்னு ஆகிடும். அங்கே ஐக்கமா ஜே, இங்கே ஜேக்கமா ஐ. ஸ்மால் பாக்ஸஸ் செக் பண்ணேன். ஒரு பாக்ஸோட இனிஷியல் பொசிஷன்ஸை வந்து அரே ஆஃப் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஒரு பொசிஷன் ஃபஸ்ட்டு 0,0 எடுத்துகிட்டு அதுக்கு வந்து அவுட்டர் லூப், இன்னர் லூப் +3 வரைக்கும், ஜேவும் +3 வரைக்கும் அந்த எலமெண்ட்டை செக் பண்ணுறேன். சேம் அதே கான்செப்டில். ஓகேவா? தென் எனக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். உங்களுக்கு புரியுதுல? இதுக்கு வந்து ஐட்ரேஷன்ஸ் எழுதி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ட்ரை ரன் த கோட். ஓகே. தென் செகண்ட் அப்ரோச், இனிஷியலாகவே 6 ரோஸ் காலம்ஸ் கிரிட்னு செட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப், இன்னர் ஃபார் லூப். தென் அந்த எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு அது டாட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். தென் கிரிட்டுக்கு வந்து ஃபார்முலா இங்கே தான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். தென் அதை செக் பண்ணுறேன் ஆல்ரெடி அந்த செட்ஸில் இருக்கா அப்படின்னு. இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், இல்லாட்டி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரிட்டு, காலம், ரோவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஃபால்ஸ். ஓகேவா? இது வந்து பைத்தான் செகண்ட் கோட். ஜாவா கோட் பார்க்கலாம். இதுதான். இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம ரோஸை வேலிடேட் பண்ணேன். அவுட்டர் ஃபார் லூப், செட் கிரியேஷன், இன்னர் ஃபார் லூப், தட் ஐட்டம் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். தென் செட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இல்லைன்னா ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். இருந்தால் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதே கான்செப்ட் அப்படியே வேலிடேட் தி காலம்ஸ்க்கு. தென் கிரிட் ரோஸ்க்கு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவுட்டர் ஃபார் லூப், செட் டிக்ளரேஷன், இன்னர் ஃபார் லூப், தென் செக்கிங் இந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் அப்ரோச் பண்ண ஜாவா கோட் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதான் செகண்ட் அப்ரோச்சுக்கான ஜாவா கோட். ஹேஷ் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 ஹேஷஸ் ரோஸ்க்கு, காலம்ஸ்க்கு, கிரிட்டுக்கு. தென் அதுக்குள்ளே 9 செட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் லூப் போட்டு. தென் கடைசியாக அவ்வளோதான் பஸ் கோடு. அவுட்டர் ஃபார் லூப், இன்னர் ஃபார் லூப், அந்த எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் அது டாட் இருந்தால் கண்டினியூ, இல்லாட்டி அந்த ஃபார்முலா சேம் அங்கே பாருங்கள். இதே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு கண்டைன்ஸான்னு செக் பண்ணுறேன். ஜாவாவில் வந்து செட்ஸில் வந்து எப்படி கண்டைன்ஸ் ஆப்ரேஷன்லாம் பண்ணி செக் பண்ணுவாங்க இருக்கான்னு. தென் இந்த இல்லை கண்டைன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த செட்ஸில் போய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இது எல்லா லூப்பும் முடிஞ்சதுக்கப்புறமும் அது வந்து ஃபால்ஸ் இல்லை கரெக்டாக இருக்குன்னா அவுட்டர் வெளியே வந்து ரிட்டர்ன் ட்ரூ. அவ்வளோதான் கைஸ்.